ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் துருவம் அகாடமிலேருந்து. ஸோ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம தினமும் கரண்ட் அவர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கரண்ட் அவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா February 15, 2024 உண்டான கரண்ட் அவர்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். அசாம் மாநிலத்தின் மாநில பழமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள பழத்தின் பெயர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா காஜி நேமு அப்படின்ற பழம் தான். அதாவது காஜி நேமு அப்படின்றது ஒரு வகையான எலுமிச்சம்பழம் தான். அதே மாதிரி இந்த காஜி நேமு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலுமிச்சம்பழத்திற்கு 2019ஆம் ஆண்டு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. ஸோ அந்த பழத்தை தான் சமீபத்தில் அசாம் மாநிலத்தோட மாநில பழமாக அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த காஜி நேமு இருக்குது பார்த்தீங்களா, அது தினமும் நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி வந்து இருக்குது. அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அப்படின்றப்ப நம்மளுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அசாம் மாநிலத்தின் மாநில பழமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள பழம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஜி நேமு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட மாநில பழமாக இருக்கக்கூடியது வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பலாப்பழம். அதே மாதிரி நம்ம இந்தியாவோட மாநில பழமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம். ஓகேங்களா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ இதையும் நோட் பண்ணிங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய பொருட்களின் விற்பனை கூடமாக பாரத் மார்ட் அப்படின்ற வேர்ஹவுஸுக்கு எங்கே அடிக்கல் நாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துபாயில். அதாவது பாரத் மார்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அப்படின்ற விற்பனை கூடம் வந்து இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீனா நாடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே உள்ளவங்களாம் என்ன பண்ணலான்னா அந்த டிராகன் மார்ட்டில் அவங்களுடைய பொருட்களை கொண்டு வந்து விற்றுக்கலாம். ஓகேங்களா? அந்த ஒரு இடத்த பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, சீனாவிலிருந்து அவங்களுடைய பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து விற்றுப்பாங்க. அப்போ என்னாகும், சீனாவோட பொருளாதாரம் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட அந்த டிராகன் மார்ட் அதன் மூலியமாக 4000க்கும் மேற்பட்ட மொத்த மற்றும் சில்லறை விற்பனை வந்து நடக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சீனாக்காரங்களுக்கு அவ்வளோ ப்ளஸ்ஸு. அதே மாதிரி நம்ம இந்தியா சார்பாக பிரதமர் மோடி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்திய பொருட்களின் விற்பனை கூடமான பாரத் மார்ட் அப்படின்ற வேர்ஹவுசிங் வசதியை துபாயில் தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இதற்கான அடிக்கல் வந்து நாட்டியிருக்காரு. ஸோ இதன் மூலயமா நம்ம இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் போயிட்டு தனியாக வர்த்தகம் பண்ண முடியும், தனியாக வந்து ஒரு கடையை வந்து ஆரம்பிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ அங்கே கடை ஆரம்பித்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் யார்கிட்ட வாங்குவாங்க, நம்மள்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை வாங்குவாங்க. ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய பொருளாதாரமும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதற்குண்டான இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரத் மார்ட் வேர் ஹவுசிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உண்டான வசதியை வந்து ஏற்படுத்தி தருவாங்க. ஸோ சீனா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய டிராகன் மார்ட் அந்த இடத்தின் மூலயமா 4000க்கும் மேற்பட்ட சில்லறை மற்றும் மொத்த வியாபாரம் வந்து பண்ணுறாங்க. அதனால் சீனாவோட பொருளாதாரம் வந்து அதிகமாகுது. இப்போ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் ஒரு வர்த்தகத்தை வந்து நம்ம தொடங்குகிறோம், ஒரு தொழில் வந்து தொடங்குகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரமும் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இது வந்து வரவேற்க வேண்டியது தான். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா வருகிற 2025ஆம் ஆண்டுக்குள்ளே தொடங்க போகிறாங்க. ஓகேங்களா? பாரத் மார்ட் எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துபாயில். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பிபின் ராவத் சிலையானது எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில். அதாவது இந்தியாவோட முதல் முப்படை தளபதி வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிபின் ராவத் அப்படின்றவர் தான். ஸோ உத்தரகாண்ட் மாநிலத்தில் டேராடூன் அப்படின்ற பகுதியில் முன்னாள் முப்படை தளபதியாக இருந்தவர் தான் இந்த பிபின் ராவத் அப்படின்றவர். இவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சிலை வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ இவர் வந்து 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நீலகிரியில் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இறந்துடுறார். ஓகேங்களா? இவரை கௌரவப்படுத்தும் வகையில் பிபின் ராவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் ஒரு சிலை வந்து அமைக்க போகிறாங்க. ஓகேங்களா? பிபின் ராவத் சிலையானது எங்கு அமையப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். போக்குவரத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த உருவாக்கப்பட்ட குறும்படத்தின் பெயர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோடு ராஜாவா அப்படின்ற குறும்படம் தான். அதாவது சாலை விதிமீறல் அப்படிங்கிறது எங்கேயுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அதை நம்ம தடுக்க முடியுமா, ஒரு பப்ளிக்காக நம்ம தடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் நம்ம பப்ளிக்காலையும் தடுக்க முடிகிற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க. ஸோ அது மாதிரி தான் அந்த குறும்படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் பஸ் வேகமாக போகுது. ஓகேங்களா? அவங்களுடைய லிமிட்டை தாண்டி ஒரு 40 கிலோமீட்டர் தான் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகணுன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 60-80 வந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அதை பார்க்குறோம், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் நம்ம போலீஸையும் நம்ம தேட முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளுடைய மொபைல் மூலயமா வீடியோ எடுத்து ஸோ இது மாதிரி வேகமாக போகிறாங்க அப்படின்றத ப்ரூஃபாக
போலீஸ்கிட்ட நம்ம தெரிவித்தோம் அப்படின்னா அதற்குண்டான ஸ்டெப்பு வந்து போலீஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம போலீஸை வந்து எதிர்பார்க்க முடியாது. அதனால் சாலை விதிகளை மீறக்கூடிய நபர்களை நம்மளாலையும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு தேவை ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபோன் இருந்ததுன்னா வீடியோ எடுத்து நம்ம போலீஸ்கிட்ட தெரிவிக்கலாம். ஸோ அது மாதிரி தான் அந்த குறும்படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த குறும்படத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோடு ராஜாவா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த குறும்படத்தை சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறும்படமாக வெளியிட்டிருக்காங்க. இதை வெளியிட்டவங்க வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் சுதாகர் அப்படின்றவங்களும், திரைப்பட இயக்குனர் விக்னேஷ் சிவன், அவரது தாயார் மீனா குமாரி, இவங்களாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா காவல் ஆணையர் அலுவலகத்தில் இதை வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக இது வரவேற்கக்கூடியது தான். ஓகேங்களா? ஸோ போக்குவரத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த உருவாக்கப்பட்ட குறும்படத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோடு ராஜாவா அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். மீன்வளம் சார்ந்த சிறு குறு தொழிற்சாலைகளை மேம்படுத்த தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மத்ஸ்ய கிசான் சம்ரிதி திட்டம். அதாவது இந்த திட்டத்தை எதற்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீன்வளத்துறையை முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் மீன்வள குறு சிறு நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்கணும் அப்படின்ற வகையில் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் வந்து நடந்தது. அந்த கூட்டத்தில் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டிலிருந்து 2026-27 நிதியாண்டு வரையிலான கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளில் மீன்வளத்துறையை முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் மீன்வள குறு சிறு நிறுவனங்களை ஆதரிக்கணும் அப்படின்ற வகையில் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? மீன்வளம் சார்ந்த சிறு குறு தொழிற்சாலைகளை மேம்படுத்த தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதான் மத்ஸ்ய கிசான் சம்ரிதி திட்டம் அப்படின்றது தான். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். எந்த ஆராய்ச்சி மையத்திற்கு இன பாதுகாப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பர்கூர் ஆராய்ச்சி மையம். அதாவது பர்கூர் ஆராய்ச்சி மையம் அப்படின்றது நாட்டு மாடுகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி மையம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்கூர் ஆராய்ச்சி மையம் அப்படின்றது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் 2015 தொடங்கினாங்க. ஸோ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்கூர் ஆராய்ச்சி மையத்துக்கு இன பாதுகாப்பு விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதற்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2012 பர்கூர் ஆராய்ச்சி மையத்தில் அவங்க கட்டுப்பாட்டில் இருந்த நாட்டு மாடுகளோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 14,144 தான் இருந்தது. எப்போ? 2012. இப்போ சமீபத்தில் 2019 ஆண்டுக்கான கணக்கெடுப்பு வந்து எடுத்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 42,300 பர்கூர் நாட்டு மாடுகள் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகளை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நாட்டு மாடுகளை பாதுகாத்துக்கிட்டு வராங்க. ஸோ அதை கௌரவப்படுத்தும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடு இனத்தை பாதுகாப்பதற்காக தேசிய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனமும் மற்றும் நாட்டு விலங்கின மரபு வாரியமும் வழங்கக்கூடிய இன பாதுகாப்பு விருதை பர்கூர் ஆராய்ச்சி மையத்துக்கு வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஆராய்ச்சி மையத்திற்கு இன பாதுகாப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்கூர் ஆராய்ச்சி மையம். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். தரிசு நிலங்களை விவசாய நிலங்களாக மாற்ற நிதி ஆயோக் தொடங்கியுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ இனிஷியேட்டிவ் பிளான் அப்படின்ற திட்டம் தான். அதாவது தரிசு நிலங்கள் இருக்குல்ல, அதை வந்து விவசாய நிலங்களாக மாற்றக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க. இதை தொடங்கியது வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். ஓகேங்களா? நிதி ஆயோக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த திட்டத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ இனிஷியேட்டிவ் பிளான் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நிதி ஆயோக் அப்படிங்கிறது எப்போ தொடங்கினாங்கன்னா 2015 தொடங்கினாங்க. ஓகேங்களா? தரிசு நிலங்களை விவசாய நிலங்களாக மாற்ற நிதி ஆயோக் தொடங்கியுள்ள திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரோ இனிஷியேட்டிவ் பிளான். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா February 15. ஸோ குழந்தை பருவ புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்கள் குடும்பங்களுக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் இந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா? சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா February 15. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கு உண்டான வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்றைக்கி பார்த்த கரண்ட் அஃபேர்ஸை ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்.